ஹாய் காய்ஸ், எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அம்மா வீட்டில் மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன மண் சட்டியில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தேவையான அளவு 4 தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. வெரி சிம்பிள், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு அது வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, புளி அப்புறம் நம்ம புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கணும். அம்மா எப்பயுமே கரைச்சி கூட்டி வச்சுட்டு தான் போடுவாங்க. இந்த மாதிரி புளி நல்லா கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் 4 தக்காளி போட்டு நல்லா கரைச்சிட்டு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அங்கே வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு புளியை கொட்டிடுவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு 4 மாங்காய் இருந்துச்சு, 4 மாங்காய் துண்டுங்களை கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா அது ஒரு கொதி வந்த பிறகு மீன் துண்டுகளை எடுத்து போட்டுட்டு, அதை நல்லா கொதித்து அந்த அரோமா வரும்போது ஸ்டாப் பண்ணி, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது அம்மாவோட ஸ்பெஷல். எனக்கு அம்மா செய்கிற மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன செஞ்சாலுமே அம்மா செய்கிற ஸ்பெஷல் வராது. ஸோ தேங்க்யூ.